ஹலோ ஆல். இப்போ ரீசென்ட்டா நடந்த ஒரு இன்சிடென்ட். நான் ரொம்பவே ஷாக் ஆன ஒரு விஷயம். செபியோட ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் அகாடமி ட்ரெய்னிங் புரோகிராம் மட்டுமே கண்டக்ட் பண்ணி 500 கோர்ஸ்க்கு மேல ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் பத்தி ட்ரெய்னிங் புரோகிராம் கண்டக்ட் பண்ணி மட்டுமே ஃபீஸா ஒரு 500 கோடி மேல சம்பாரிச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் அகாடமி. இது வந்து எனக்கு ரொம்பவே ஷாக் ஆச்சு. என்னடா இது இவ்ளோ காசா? அவ்ளோ காசு வந்து ட்ரேடிங் புரோகிராம் கண்டக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அவங்க கத்து தர்றதுக்காக காசு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, செபியோட ரிப்போர்ட்லயே அந்த குறிப்பிட்ட ட்ரேடிங் அகாடமியோட ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவங்களே ஒரு ₹6,00,00,000 நஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ, இதுதான் வந்து ரொம்ப ஒரு சிரிப்பான ஒரு விஷயம். ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துத்தர ஒரு ட்ரேடிங் அகாடமி, கண்டிப்பா அவங்க அத யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிய. அந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணியே அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா, அந்த ட்ரேடிங் புரோகிராம் அட்டெண்ட் பண்ணி, அந்த ஸ்ட்ராட்டஜிய கத்துக்கிற பீப்பிள்க்கு எப்படி அந்த ப்ராஃபிட் வரும்? ஸோ, அவங்களும் நஷ்டமா தானே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷாக். எதனால வந்து ஏன் பீப்பிள் நம்பி இப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சிபோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் டன் ஃபால்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் எங்க புரோகிராம் மூலியமா ட்ரேடிங் கத்துக்கிட்டு இப்போ நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க ட்ரேடிங்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸான டெஸ்டிமோனியல்ஸ்லாம் குடுத்து பீப்பிள அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இது வந்து பீப்பிள்க்கு வந்து ஓகே பார்த்த உடனே ஓகே காசாச்சே! ஓ! மாச சம்பளத்த விட இவ்வளோ அதிகமா வருதா? அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துல, ஒரு கியூரியாசிட்டில நம்மளும் போய் கத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு காசு குடுத்து ட்ரெய்னிங் ப்ரோகிராம அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா அந்த குறிப்பிட்ட ட்ரேடிங் அகாடமி மோர் தென் 500 கோர்ஸ் காச வந்து சம்பாரிச்சிருக்காங்க. காச வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, YouTubeல ஃப்ரீயா ஒரு ரிசோர்ஸ் கிடைக்குது. ஜென்யூனா ட்ரேடிங் நாலேட்ஜ புரொவைட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். யூ கேன் கோ அண்ட் லேர்ன் தேர். ஓகேவா? பைசா கூட குடுக்க தேவையில்ல. கரெக்ட்டா? ஸோ ஃப்ரீயா கிடைக்கிற இடத்த விட்டுட்டு, சரி ஓகே ஒருத்தருக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இந்த குறிப்பிட்ட பெர்சன் நல்லா நம்பிக்கை வந்திருக்கு அவர் மேல. அதனால வந்து நான் அங்க போய் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி நெறைய அகாடமிங்களும் இருக்கு. இன்னும் கூட ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் கோர்ஸ்க்கான ஃபீஸ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் ஐ வாண்ட் டூ டெல் இஸ் தட் நீங்க வந்து ஒரு கோர்ஸ்ல போய் என்ரோல் ஆக போறீங்க அப்படின்னா, யூ கோ அண்ட் ஆஸ்க் வித் தட் ட்ரேடிங் அகாடமி. நீங்க அந்த ட்ரேடிங் அகாடமியோ, இல்ல யார் அந்த கோர்ஸ வந்து உங்களுக்கு குடுக்குறாங்களோ, அவங்க கிட்ட போயிட்டு, உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நீங்க இத்தன வருஷமா ட்ரேட் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? அட்லீஸ்ட் அதவாச்சும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ எனக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் அவுட் ஆகுமான்ற டவுட் இருக்கு. ஸோ உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? ஐ வாண்ட் இட் டூ பி டிரான்ஸ்பரண்ட். பிகாஸ் ஐ அம் பேயிங் ஃபார் யூர் கோர்ஸ். ஓகேவா? ஸோ கேன் யூ ஜஸ்ட் பி டிரான்ஸ்பரண்ட் வித் யுவர் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பீப்பிள் பீப்பிள் ஹேவ் டு ஆஸ்க். என்னுடைய ஒப்பீனியன்ல பார்த்தீங்கன்னா, அத எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க பயங்கரமா வந்து பணம் சம்பாதிக்கலாம். ட்ரேடிங்ல. எதனால அத டீச் பண்றாங்க? ஸோ அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கரெக்ட்டா? எதனால அவங்க டீச் பண்றாங்கன்னா, ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் அவுட் ஆகாது. அதுதான் உண்மை. பிகாஸ் ட்ரேடிங் பண்ணி காசு சம்பாதிக்கணும்ன்றது அவங்க மெயின் எய்ம் கிடையாது. ட்ரேடிங் கோர்ஸ செல் பண்ணி எப்படி காசு அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய அல்டிமேட் எய்மா இருக்கு. ஓகே. என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் கோர்ஸ்ன்றது கான்செப்ட் கிளாரிஃபிகேஷனுக்காகவோ, இல்ல டெர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவோ, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்றதுக்காகவோ, இல்ல பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹேப்பனிங்ஸ் இருக்குல்ல, ஈவென்ட்ஸ் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவோ வந்து ஒரு ட்ரேடிங் கோர்ஸ்ல கத்துக்கலாமே தவிர்த்து, இந்த ட்ரேடிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா நம்மளுக்கு கேரண்டியா ப்ராஃபிட் தர மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அப்படின்ற மைண்ட் செட்ல போக்கூடாது. ஓகேவா? ஏன்னா, அந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. தேர் இஸ் நோ சச் ஸ்ட்ராட்டஜி தட் கிவ்ஸ் யூ ப்ராஃபிட் ஆல் த டைம். ஓகே. தட் யூ ஹேவ் டூ பி வெரி கிளியர். அந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப எப்படி தான் ப்ராஃபிட் பண்றதுன்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இப்போ ஒருத்தரையும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா எது மாத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிசிப்ளின். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மென்ட். அண்ட் தேர்ட் இஸ் நீங்க ட்ரேடிங் ஜர்னில இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் உங்கள ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாத்துமே தவிர்த்து, ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி உங்கள ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாத்தாது. இதுதான் உண்மை. ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரேடிங் இஸ். இத நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாத்துமே தவிர்த்து, குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி உங்கள ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாத்தாது. ஓகேவா? இப்போ நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா கூட எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? அந்த ட்ரேடிங் அகாடமில போய் உட்கார்ந்து ட்ரேட் பண்ணுவீங்களா? அதுவும் கிடையாதுல்ல. பிகாஸ் ஓகே சில இன்னொன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் அவுட் ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன். அது வேற விஷயம். ஓகேவா? அவங்களுக்கே அது வொர்க் அவுட் ஆகல. நீங்க ட்ரேடிங் அகாடமில போய் உட்கார்ந்து பண்ணா கூட உங்களுக்கு வந்து சக்ஸஸா வராது. சரியா? இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் ஓன் அனாலிசிஸ். நீங்க உங்க வீட்ல உட்கார்ந்து உங்க அனாலிசிஸ் படி தான் வந்து ட்ரேட் எடுக்கிறதோ, குளோஸ் பண்றதோ இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில். ஒரு ஆளுக்கும் அது வேறுபடும். ஒரு ஆளுக்கும் அது வந்து வேறுபடும். கரெக்ட்டா? ஒரு ஆளுக்கான ஒருத்தருக்கான கேப்பிட்டலும் வேற வேற மாரி இருக்கும். ஒருத்தருக்கான ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் வேற வேற மாரி இருக்கும். சில பேர் அதிகமா ரிஸ்க் எடுப்பாங்க. சில பேர் அதிகமா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு கேப்பிட்டல் அதிகமா இருக்கும். சில பேர் கேப்பிட்டல் வந்து அளவா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாரி இல்லாம ஒருத்தருக்கான மனநிலையும் வேற வேற மாரி இருக்கும். என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது இவ்ளோ ஃபேக்டர்ஸ் வந்து உள்ள கலந்திருக்குது. சரியா? இது மட்டும் இல்லாம ஈவென்ட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும். இவ்ளோ ஃபேக்டர்ஸ் உள்ள கலந்திருக்கும்போது, எப்படி குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தரும்ன்றத நீங்க யோசிக்கணும். சரியா? யோசிச்சுட்டு
நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்கள ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாத்துமே தவிர்த்து, ஒரு கோர்ஸ் வந்து உங்கள ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாத்தாதுன்றது மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ் வீடியோ. ஸோ டூ அனலைஸ் த மார்க்கெட் ஆன் யுவர் ஓன். ஸோ நீங்களே வந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ ரிசோர்ஸ் வந்து YouTubeல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கங்க. சரியா? அ எது ப்ராஃபிட் நம்மளுக்கு எது ப்ராஃபிட்டபிளா தரோன்றத ஒருத்தருக்கும் தனித்தனியா நீங்க தான் டிசைட் பண்ணணுமே தவிர்த்து, இன்னொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகாது. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.